அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன். இந்த எளிய மகன் சீமான் எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே விதிக்கு பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழை ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு. கையிலே இருக்கிற கருவி வேறு. இவன் வாழ்வேன், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கருவி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை.